இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க எதுக்கு டேங்க்ல வந்து ஒரு செயின் மாதிரி போட்டே ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுதான் வந்து கிரவுண்ட் ப்ரெஷர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் கிவ் அ குட், அதாவது ஒரு நல்ல கிரிப், எல்லா கிராஸ் கண்ட்ரியிலும் போகிற கிரிப்பும் அது கொடுக்கும். பட் எனிமி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னா நம்ம அந்த இடத்த உள்ள நுழையினா வந்து மைண்ட்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க அந்த கிரவுண்டில். ஸோ அந்த ட்ராக் செயினில் என்ன ஆகுனா அந்த வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு அந்த கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஒரு நார்மல் வீல் அந்த மைண்ட் மேலே ஏறிச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிடும். வேற ட்ராக் செயினில் வந்து வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். கிரவுண்ட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் இதனோட சிறப்பு அம்சமே, இந்த ட்ராக் செயினோட சிறப்பு அம்சம். அதே மாதிரி மொபிலிட்டியும் அட்வான்டேஜ், கிரவுண்ட் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கும். என்னோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தா ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும், இல்லை 2 கியர் பாக்ஸ் இருக்கும். எல்லா வெளியில் கமர்ஷியல் இன்ஜின்லாம் பார்த்தோம் ஸ்டீலில் செஞ்சுருப்பாங்க. இது முழுக்க அலுமினியத்தில் இருக்கிற இன்ஜின். வேர்ல்டில் வந்து ரொம்ப சில இடத்துல தான் அது மாதிரி பார்க்க முடியும். அப்படின்னா இதனோட தொழில்நுட்பத்தை யார் வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். அலுமினியத்தில் செஞ்ச அலுமினியம் காஸ்டிங்கோட இன்ஜின் தான் இதில் இருக்குது. 750 HP இன்ஜின் அலுமினியத்தில் இருக்குது அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான இது. வெளியிலேருந்து ஒரு மிசைலோ வேற ஒரு அம்யூனிஷன் ரவுண்டோ வந்து இது தாக்கும்போது இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மிசைல் பிளேட் இருக்கும். நம்ம மொசைக் டைல்ஸ் ஒரு சின்ன பிளேட் இருக்கும். அது வந்து அந்த அம்யூனிஷன் வந்து ஹிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஹிட் பண்ணும். பாக்ஸ்ல இருக்கிற அந்த பிளேட் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்னா அது நேராக வர மிசைல் வந்து டைவர்ட் ஆகிடும். நம்ம வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து அடிஷனல் ப்ரொடெக்ஷன். இது உள்ள ஃபயர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இதுக்கு உள்ளேயே வந்து ஒரு ஃபயர் சென்சர் சர்க்யூட்ஸ் உள்ள இருக்கு. ஃபயர் சென்சர் சர்க்யூட் T-72 இருக்குது, T-90 இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃபயர் இருக்குன்னு தெரியுதோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டர் ரெடியாக இருக்கும். அந்த சிலிண்டர் ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக். இப்போ இந்த டேங்க்லேயே பார்த்தீங்கன்னா 3 crew இருக்காங்க. ஒரு டிரைவர், ஒரு கன்னர் அண்ட் கமாண்டர். 3 crew இருக்காங்க. 3 பேர் இந்த டேங்க்குள்ள இருக்கிறாங்க. இந்த 3 crewோட லைஃப் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, கெமிக்கல் பயாலஜிக்கல் வார்ஃபேர் அகேன்ஸ்டா அப்படின்னா இந்த டேங்க் வந்து பர்டிகுலராக ஃபுல்லி சீல்டு. அந்த 3 டோர் இருக்குது. 3 டிரைவருக்கும் 3 ஹேட்ச் டோர்னு சொல்லுவோம். அந்த 3 டோரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு சீல்டு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆர்மர் பிளேட் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் சீல்டு பாக்ஸ் உள்ளே இருக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள ஒரு லேயர் ஒன்று NBC பேட் லேயர் ஒரு லேயர் இருக்கும். அது என்னன்னா ஒரு ஸ்பெஷல் ரப்பர் காம்பவுண்ட், வெரி ஸ்பெஷல் ரப்பர் காம்பவுண்ட். ஒரு நியூக்ளியர் ரேடியேஷன் வரும்போது அந்த வர ரேடியேஷனை அது குறைச்சி கம்மியாக தான் உள்ளே விடும். டோட்டலாக ஸ்டாப் பண்ண முடியாது. பட் குறைக்கிற சக்தி அந்த பேடுக்கு இருக்குது. அந்த பேடு வந்து ஃபுல்லாக அந்த உள்ள லைனிங்னு சொல்லுவோம். NBC லைனிங் வந்து இந்த டேங்க்கு உள்ளே இருக்காது. நார்மல் ரோடில் 60 km ஸ்பீட் வரைக்கும் போகும் மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது. ஒரு கிராஸ் கண்ட்ரின்னு 35 to 40 போகும். வேறு எந்த வண்டியும் போக முடியாத இடத்துல இந்த வண்டி சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்கும். அதை விட பியூட்டி என்னென்னா ஒரு கெனல் வருது, தண்ணி இருக்குது, தண்ணி போயிட்டு இருக்க கெனல் நடுவில் வந்துடுச்சு. அதுக்கு உள்ள வந்து அண்டர் வாட்டர் ஃபோர்டிங்னு வாங்குது. அண்டர் வாட்டர் ஃபோர்டிங்னா ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டா இது தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே ரிவர் பெட்டிலே கிரால் பண்ணி ரிவர் பெட்டுக்கு வெளியில் வரும். ஸோ அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கான நிறைய சிறப்பான ஒரு தொழில்நுட்பம்லாம் பொருட்கள்லாம் இது உள்ளே இருக்குது. நம்ம ஃபயர் பண்ணும்போது ஒரு டேங்கை கூட ஃபயர் பண்ணோம், ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணோம், ஒரு 500 ட்ரூப்ஸ் இருந்தாலும் அவங்களையும் ஃபயர் பண்ணும். தட் இஸ் த ஃபஸ்ட் ஒரு கன். இதுதான் மெயின் கன்னுவாங்க. அதாவது பிரதான கன் அப்படின்னு பார்த்தா 125 mm கலிபர் கன். ரெண்டாவது இந்த ஒரு கன்னில் 3 விதமான அம்யூனிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு டேங்கை ஃபயர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அம்யூனிஷன் இருக்கும். ஒரு பில்டிங்கை ஃபயர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அம்யூனிஷன் இருக்கும். ஒரு ட்ரூப்ஸ் நிறைய சோல்ஜர்ஸ், எனிமி சோல்ஜர்ஸ், அங்கே ஒரு ட்ரூப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சாஃப்ட் டார்கெட்னு சொல்லுவாங்க. அவங்கள அழிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு அம்யூனிஷன் இருக்கும். இது ஒரு முதல் இது. ரெண்டாவது வந்து இதனோட தூரம். சப்போஸ் நம்ம ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா கண்ணை மூடின்னு யாரும் பண்ண முடியாது. ஒரு அக்யூரேசி வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அதை எய்ம் பண்ணி புல் மார்க் மாதிரி சைட்டில் எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. அது பகல்லையும் சரி இரவுலையும் சரி 2 டைம்லையும் ஃபயர் பண்ணுற ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. 3 மெம்பர் கூட இதுவும் வந்து தண்ணிக்குள்ளே போகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்டிங்னு சொல்லுவோம். ஷேலோ ஃபோர்டிங் அண்ட் டீப் ஃபோர்டிங் 2-3 மெத்தட் இருக்குது. இது ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆகிடும். பட் வித் ஸ்னார்க்கல் டியூப். நமக்கெல்லாம் தெரியும், சில டைவர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஸ்னார்க்கல் டியூப் வச்சுட்டு தான் போவாங்க. ஸோ பேசிக் மினிமம் ஒரு டியூப் ஒன்று இன்சர்ட் பண்ணிடும். அது வழியாக காற்று உள்ளே போயிட்டுருக்கும். அதை வச்சுட்டு ஆனால் இன்ஜின் ஷட் டவுன் ஆகாது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ஜின் வால்வ்ஸ் இருக்குது. எக்ஸாஸ்ட் மட்டும் வெளியே போகும், ஆனால் தண்ணி உள்ளே போகாது.